பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். நானும் கர்த்தருடைய கிருபையால நல்லா இருக்கேன். ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன ஒரு வேலையை தந்திருக்கிறார். கடந்த 1 வருடங்களாக நானும் யுஏஇல, அதாவது யுனைடெட் அரபுல ஒரு சின்ன ஒரு தொழிலை செஞ்சு ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் என்னுடைய ஒரு சின்ன ஒரு சாட்சியை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன சாட்சின்னா, நான் எப்படி ரட்சிப்பின் பாதைக்குள்ள வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு டெஸ்டிமனி மட்டும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 2017 2018 இந்த வருடங்கள்ல நான் 12th படிச்சுட்டு இருக்கிற நாட்கள்ல தான் நான் ஆண்டவரை அறிகிறதும் சின்னதா ஒரு ஹோப், ஒரு விசுவாசம் எனக்குள்ள வர தொடங்கினது. அன்றிலிருந்து ஆண்டவருக்கு வேண்டி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாக்கம் உள்ள இருந்துச்சே தவிர வேற எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அன்றிலிருந்து நல்ல பிள்ளையா வாழ்ந்தனா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. ஓகேவா? ஆனா நான் பிறந்தப்போவே கிறிஸ்டின் குடும்பத்துக்குள்ளதான் வளர்ந்தோம். பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஒரு கிறிஸ்தவ சர்க்கிளுக்குள்ளதான். ஆனாலும் கிறிஸ்டின் சர்க்கிளுக்குள்ள இருந்தாலும் அந்த அளவுக்கு டெப்த் லெவல் கிடையாது. ஓகேவா? சின்ன வயசுல இருந்தே சண்டே ஸ்கூல் எல்லாம் பக்கத்துல, வில்லேஜ்லயே பக்கத்துல ஊர்லயே ஒரு சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச்ல தான் சண்டே ஸ்கூல் எல்லாமே பண்ணோம். ஆனாலும் உள்ளுக்குள்ள இயேசு இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டா நத்திங், சொல்ல தெரியாது. ஓகே, அப்போ எப்படி எனக்குள்ள இயேசு வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது 12th படிக்கும்போது 11ஆம் கிளாஸ் படிக்கும்போது வாட்டர் பேப்டிசத்துக்கு நான் என்ன சரண் பண்றேன். எனக்கு பாஸ்டர் ஜான் வர்கீஸ் ஃபெய்த் நேஷன் சர்ச்சோட பாஸ்டர் தான் எனக்கு என்ன பண்றாருன்னா, எங்க சபையினுடைய ஸ்தாபனத்துடைய பாஸ்டர் தான் எனக்கு என்ன பண்றாருன்னா பேப்டிசம் கொடுக்குறாரு. அப்போ எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசத்தின் மையத்துல தான் நான் என்ன பண்றேன்னா பேப்டிசம் எடுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் 12th தான் நான் என்ன பண்றேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆண்டவருமாயிட்டு உள்ள ஒரு கனெக்ஷன் எனக்கு வருது. அந்த 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது எப்படி எனக்குள்ள கனெக்ஷன் வருது, ஆண்டவருமாயிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி எனக்குள்ள உண்டாகுதுன்னா, 12th படிக்கும்போது எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் ஃபைனல் எக்ஸாம் எல்லாம் வரும். கொஞ்சம் பயம் கூட இருக்கும், பாஸ் ஆகுமா ஃபெயிலா அப்படிங்கறது எல்லாருமே பொதுவாகவே எல்லாருடைய ஸ்கூல் லைஃப்க்கு முன்னாடி வர ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கு வேண்டி நான் கொஞ்சம் ஹை லெவல் படிப்பும் கிடையாது, லோ லெவல் படிப்பும் கிடையாது, ஒரு மீடியம் லெவல் தான். ஓகே, அப்போ அந்த நேரத்தில் எனக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கு வேண்டி என்னுடைய ஃபேமிலியிலேருந்து, அதாவது எங்கள் அப்பாவோட அக்காவோட பிள்ளைங்க, அதில் 2 பேர் உண்டு. அதில் ஒருத்தி நிஷாஞ்சலி என்னுடைய கசின் தான். அவங்க எனக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கு வேண்டி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இவங்க சிஎஸ்சி பேக்ரவுண்டு தான். பட் அவங்க எப்படின்னா ரொம்ப ஆண்டவருமாയിട്ടുള്ള ஒரு கனெக்ஷன் பயங்கரமா இருக்கும் அவங்களுக்கு. அவங்க என்ன சொல்றது, பைபிள் படிக்கிறது, ப்ரேயர் பண்றது, எதை பண்ணாலுமே அப்படிதான் அந்த ஒரு கேட்டகரியில தான் வண்டி மூவ்மெண்ட் ஆகும். அதே பேட்டர்னை என்ன பண்ணிட்டாங்கன்னா என் லைஃப்லயும் அப்ளை பண்ணிட்டாங்க. எனக்கு சொல்லி தரணும், பாடம் எடுக்கணும் அப்படின்னா நான் மஸ்டா என்ன பண்ணணும்னா பைபிள் ரீடிங் பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும். இதுதான் என்னோட ஸ்டார்டிங் லெவலா இருந்துச்சு. எனக்கு முதல்ல பிடிக்காம தான் நான் என்ன பண்ணேன், ப்ரேயர் பண்ணதும் பைபிள் வாசிச்சதும் எல்லாமே. அப்புறம் ரிசல்ட் வந்துச்சு, பாஸ் மார்க் ஆயாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லீவ் வரும், கேப் வர டைம்ல நான் தனியா இருப்பேன். மோஸ்ட்லி தனியா வீட்டில் இருப்போம். அந்த நேரத்துல என்னோட வீட்டோட பின்புறத்துல சும்மா காம்பவுண்ட் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த காம்பவுண்ட்ல அப்படியே யோசிச்சுட்டே இருந்த டைம்ல எனக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய பைபிள் ஸ்டோரி தெரியும். அதுல ஒரு ஸ்டோரியே என் மைண்ட்ல அந்த நேரத்துல ஓடிட்டே இருந்துச்சு. சவுல் பவுலா டர்ன் ஆகிற அந்த ஸ்டோரி என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துல நான் என்னையே இமேஜினேஷன் பண்ணிட்டேன். அப்படி ஒரு இமேஜினேஷன் எனக்குள்ள ஓடிச்சு.
அங்க வந்து ஆண்டவர் வந்து சவுல பார்த்து கேட்பாரு, சவுலே சவுலே உனக்கு வந்து முள்ளில் உதைப்பது கடினமோ, தட் வேர்டு வந்து அந்த வேர்டை தான் நான் வந்து என்ன பார்த்தே நான் கேட்டேன். ஜெர்னே ஜெர்னே உனக்கு வந்து முள் உதைப்பது அப்படின்னு சொல்ற அந்த ஒரு கான்செப்டுக்குள்ள நான் வந்து ஆஹ் என்ன பண்ணிட்டேன்னா உள்ள கொண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆண்டவருமாயிட்டு ப்ரேயர் பண்றது, பர்சனலாட்டு ஃபாஸ்டிங் போடுறது, ட்ராக்ஸ் கொடுக்க போறது, அப்படி கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிட்டேன். இதுக்கு இடையில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா என்ன பண்றதுன்னா, பிள்ளைங்களை கூட ஜாலியாவும் இருப்பேன், சந்தோஷமாட்டும். ஒரு வாலிபனா என்னென்ன பண்ணுவேனோ அதெல்லாம் நானும் பண்ணிட்டு தான் இருந்தேன். முழுசா திருந்தினேனா அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஆனாலும் எனக்குள்ள இந்த ஒரு தாக்கம் என்ன பண்ணுச்சுன்னா உள்ள ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ ஆண்டவருக்காண்டி ஏதாவது பண்ணணும், ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ஓடின்னு இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் நான் காலேஜ் என்ட்ரி ஆகுறேன். காலேஜில் என்ட்ரி ஆகுற நேரத்துல வந்து எங்க சர்ச்சோட பாஸ்டரோட பையன் ஜிபின் பாஸ்டர் வந்து அவர் இப்போ பாஸ்டர் இருக்காரு. ஸோ அதனால தான் பாஸ்டர்னு சொல்றேன், ஓகேவா? அவர் என்ன பண்றாருன்னா, சென்னையில் அப்போ அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல என்னை காண்டாக்ட் பண்ணி ஃபேஸ்புக்கில் காண்டாக்ட் பண்ணிட்டு, தம்பி எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டு என்ன ஸ்பிரிச்சுவலாக வழி நடத்த தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பல கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் கொண்டு போயிருக்காங்க. சென்னை பெராக்கா எஸ்கே ஃப்ரான்ச்சைஸோட அவங்க மீட்டிங்லலாம் நாங்கள் அட்டன் பண்ணுறோம். அந்த நேரத்தில் தான் வந்து என்ன பண்ணிட்டோம்னா, எங்களுடைய கிஃப்ட்டும் எங்களுடைய ஆண்டவருமாയിട്ടുള്ള ரிலேஷன்ஷிப் இன்னும் அதிகமாச்சு. ஸோ இப்படி தான் படிப்படியாக வந்து ஆண்டவருமாയിട്ടുള്ള கனெக்ஷன் வருது. ஆனால் இந்த இடையிலையும் இப்படியெல்லாம் ஒர்ஷிப்பும் எல்லாமே பண்ணி கொண்டிருக்கிற நேரத்துலையும் என்னன்னா, நான் வந்து எனக்குள்ள இருக்கிற ஃப்ளஷ் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தா ஆக்டிவ்ல தான் இருந்துச்சு. ஓகே. தென் அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டைம் வருது. இப்போ ரொம்ப இப்படி மூமெண்ட் ஆகிட்டே இருக்கிற நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. அதுவும் இந்த வருஷத்துல தான் அந்த டேர்னிங் பாயிண்ட் எனக்கு வந்துச்சு. போன வருஷத்துல நான் வந்து 2025 என்ன பண்ணிட்டேன்னா யூஏக்கு வந்துட்டேன். இங்க வந்து கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர்ல அப்படி சின்னதா ஒரு வேலையை மாட்டு பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ இந்த நேரத்துல தான் என்ன ஆகுதுன்னா, இந்த வருடத்துல ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 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 டேர்னிங் பாயிண்ட் என்னோட வந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில கழிந்த இந்த இவ்வளோ மந்துக்குள்ள அந்த ஒரு பெரிய பெரிய அற்புதங்களை, பெரிய பெரிய மாற்றங்களை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தது. இப்பதான் ஒருத்தருடைய வாழ்க்கையில நான் இது ஏன் சொன்னேன் அப்படின்னா, எப்போ நான் வந்து முழுசா ஆண்டவருக்கு வந்து சரண்டர் பண்றோமோ அந்த நேரத்துல வந்து ஒரு சம்திங் ஹேப்பனிங், ஏதாவது ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு ஆண்டவருடைய கிரியை செய்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த டெஸ்டிமனி ஏன் சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்கு வேண்டி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஓடிட்டு உங்களுடைய வாழ்க்கை அங்க இங்க மாதிரி அலை பாய்ஞ்சிட்டே இருக்குதுன்னா, நீங்க அதை பற்றி டென்ஷனே ஆகாதீங்க. ஓகே. கரெக்டான நேரத்துல கரெக்டான இடத்துல நீங்க போய் சேரும்போது நிச்சயமா உங்களுக்குள்ள மாற்றம் உண்டாகும். நானும் என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நிறைய பேரோட சண்டை போட்டிருக்கிறேன். நிறைய பிள்ளைங்களோட தேவையில்லாம வாக்குவாதத்துக்குள்ள ஈடுபட்டிருக்கேன். நம்ம தப்பு பண்ணதை நியாயீகரிக்கிறதுக்கு வேண்டி பல இடத்துல ஃபைட் பண்ண, ரெஸ்லிங் பண்றதுக்கெல்லாம் நம்ம ஸ்டெப் வைப்போம். எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். நான் புரிஞ்சது அதை ஒன்று, எதுவுமே பண்ண வேண்டாம். ஒத்துக்கொண்டுட்டு நான் தப்பன்ட்டேன் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நீங்க சரண் அடைஞ்சீங்கன்னா இட் வில் சேஞ்சஸ். நம்முடைய வாழ்க்கையில சேஞ்சஸ் உண்டாகும். அதுவே பெரிய மாற்றத்தை உண்டாகும். இந்த வார்த்தையை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில நான் நம்புறேன், நிச்சயமா கர்த்தர் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். உங்களுக்குள்ள அந்த ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருந்தா போதும், ஆண்டவரே எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணிட்டே இருந்து டெய்லி ப்ரேயர், ஃபாஸ்டிங்,
எப்பெல்லாம் உங்களுக்கு குற்ற உணர்வுகள் வருதோ அந்த நேரத்துலலாம் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆகிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்னா ஒரு இடத்துல நிறுத்துவார். நிறுத்தி அங்கேருந்து உங்களை டீச் பண்ணி அங்கேருந்து உங்களை முழுசாக மாற்றி உங்களை ஆசீர்வதிச்சு தான் உங்களை ஆண்டவர் வழி நடத்துவார். ஸோ இந்த வார்த்தையின் மூலமாய் இது ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் பண்ணி ஆண்டவர் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ வர நாட்களில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.